Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes for 11th computer application. Today we are going to learn about chapter 8 presentation basics. Okay, இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ், அதாவது இம்ப்ரெஸ் விண்டோல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு இது விண்டோ எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுல டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர் பார், ஸ்க்ரால் பார் இது எல்லாமே வந்து இருக்கும். நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தோம்ல, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆகட்டும், கேல்சி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார் எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மெனு பார், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து டூல் பார், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பட்டன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரால் பார். ஓகேங்களா, இது வந்து ஸ்லைட் பேனு, ஒர்க் ஸ்பேஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஸ்லைட் பேனு, ஒர்க் ஸ்பேஸ், டாஸ்க் பேனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூ பட்டன். வியூ பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டேப் இருக்கும் இந்த வியூ பட்டன்ல. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைனு, நோட்ஸ், ஹேண்ட் அவுட், ஸ்லைட் சார்ட்டர். இந்த 5 டைப்பா வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் வியூ பட்டன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டைப்பும் வந்து ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இதை நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா நீங்க வந்து என்ன என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்ல வந்து தெரியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் பார்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் பார் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேவிகேட்டர். நேவிகேட்டர் எதுக்குன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னு இருக்கு மூவ் ஆகிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து செகண்ட் ஸ்லைடுக்கு அவ்வளோ வந்து நம்ம மூவ் பண்றதுக்கு இந்த நேவிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் நேவிகேட்டர்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F5 கொடுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பிக்சர் ஆகட்டும், ஸ்ப்ரெட் ஷீட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும் ப்ரெசன்டேஷன் அந்த ஸ்லைட்ல. அது போல பண்ணக்குள்ள இப்போ நான் ஸ்லைட் 1க்கு போறேன்னா ஸ்லைட் 2, ஸ்லைட் 3ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேவிகேட்டர் விண்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 டேப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல. வியூ பட்டன், ஒர்க் ஸ்பேஸ்க்கு மேல ஒரு வியூ பட்டன் இருக்கணும்ல, அந்த வியூ பட்டன்ல மொத்தம் 5 டேப்ஸ் இருக்கணும்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல், அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட், ஸ்லைட் சார்ட்டர். இந்த 5 டேப்ஸ் இருக்கும். இதுதான் வியூ பட்டன் சொல்லுவாங்க. இது வந்து சப்போஸ் வியூ தெரியல இல்ல அப்படின்னா நம்ம வியூ போயிட்டு டூல் பாருக்கு போயிட்டு நம்ம வந்து இது செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வரும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாவே அது வந்து ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வியூ. நார்மல் வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஓபன் பண்ணது எப்படி இருந்தது ஸ்லைட்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வியூ. அது போல இல்லாம இப்ப நம்ம வேற அது வந்து சப்போஸ் நம்ம நேவிகேட்டர் ஓபன் பண்றோம், இல்ல வேற ஏதாவது ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த நார்மல் வியூக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வியூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன் வியூ. அவுட்லைன் வியூல வந்து அவுட்லைன் வியூ எதுக்காகனா 2 பர்பஸ்க்காக இந்த வியூ இது பண்ணுவாங்க. இப்ப டாப் டைட்டில், லிஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்லைட்லயும் வந்து என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்றது ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து சப்போஸ் ஸ்லைட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒரு ஸ்லைட்ல இருக்க டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்ல வந்து ரெண்டு ஸ்லைடு வந்து நம்ம கம்பேர் பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்லைன் வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து இது இல்ல அவுட்லைன் வியூ கொடுத்தா அதுல என்ன கண்டென்ட் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் வியூ. நோட்ஸ் வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு வந்து வெறும் ஸ்லைட் மட்டும் நம்ம பார்த்தோம்ல, ஸ்லைடு கீழே வந்து நம்ம நோட்ஸும் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த நோட்ஸ் வியூல போயிட்டு கிளிக் டு ஆட் நோட்ஸ்னா நமக்கு வந்து ஒரு நோட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து நம்ம வந்து அதை வியூ ஆகாது, நம்ம வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்ட்டர் வியூ. ஸ்லைட் சார்ட்டர் வியூனா நம்ம இது வரையும் இப்போ நீங்க வந்து 25 ஸ்லைட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 25 ஸ்லைட்ஸையும் நான் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூல போயிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு டைமிங் வேணும்னா நம்ம டைமிங் செட் பண்ணலாம். ஹோலா வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா மூவ் பண்ணணும்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடை வந்து இங்கே மூவ் பண்ணா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்லைட் சார்ட் வியூ. நெக்ஸ்ட் லாஸ்டா வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டவுட் வியூ. ஹேண்டவுட் வியூ வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் வியூ. இப்போ வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல பார்த்துருப்போம். இப்போ 15 பேஜஸ் இருக்கு. 15 பேஜஸ் நான் பிரிண்ட் பண்ணேன்னா பிரிண்ட் லே அவுட் கொடுத்தேன்னா அந்த பிரிண்ட் லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றதுக்கு எல்லா இதுவும் காமிக்கலாம். அதே மாதிரி நமக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ ஒரு பேஜுக்கு அத்தனை ஸ்லைட்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹேண்டல் வியூ கொடுத்தோன்னா நமக்கு வந்து காமிக்கும். இது போல இது காமிக்குது பாருங்க, இது போல வந்து காமிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் அவுட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒரு செஷன் பார்ப்போம். நம்ம எப்பயும் போல ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் சாரி ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்றோம். ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இதுல நம்ம இப்ப நான் வேற ஏதாவது ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்ப இப்படி ஒரு ஸ்லைடு இருக்குல்ல, இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மல் வியூனா இதுதான் வந்து நார்மல் வியூ. இப்போ ஒரு 2-3 ஸ்லைட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இது போல வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நார்மல் வியூ. நார்மலா வந்து நமக்கு ஒரு வியூ கொடுக்கும். இந்த சைடு தம்ப்நெயில் கொடுக்கும், இந்த சைடு நம்ம என்ன ஒர்க் பண்ணும்போது. இப்போ அவுட்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எதுவும் கண்டென்ட் வந்து எதுவும் கொடுக்கல. சப்போஸ் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தோம்னா இப்ப ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணிக்கிறோமா. இப்ப அவுட்லைன்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து இங்க காமிக்கும். இது வந்து செகண்ட் ஸ்லைடு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன இருக்கு, செகண்ட் ஸ்லைடு என்ன இருக்கு, தேர்ட் ஸ்லைடு, அது போல வந்து ஒரு அவுட்லைனா வந்து அந்த ஸ்லைட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த அவுட்லைன் வியூ வந்து இருக்கும். நோட்ஸ் வியூனா இப்ப நான் வந்து இந்த ஸ்லைடு இருக்கு, இதுக்கு கீழே ஏதாவது நோட்ஸ் ஆட் பண்ணணும்னா நான் ஆட் பண்ணலாம். ஹாய் அப்படின்னு ஒரு நோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் அவுட் வியூனா இந்த பிரிண்டட் ஃபார்மேட்ல ஒரு வியூ காமிக்கும். இதுல வந்து நம்ம எந்த ஸ்லைடு எத்தனை இது வேணுமோ நம்ம அத்தனை இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட் சார்ட் வியூனா நம்ம 4 ஸ்லைட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ 4 ஸ்லைடும் வந்து வியூ பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் சார்ட் வியூன்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்லைடையும் வந்து நம்மளால இது பண்ண முடியும். இப்ப நான் இந்த ஸ்லைடு ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றேன். இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணேன்னா என்னால வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இது வந்து குரூப்பாவும் வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப ரெண்டுத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ணல, அது போல வந்து குரூப்பாவும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் சார்ட் வியூல. இப்ப நீங்க ஏதாவது அனிமேஷன் பண்ணணும்னாலும் நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. இது போல வந்து நீங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டைம் வந்து ப்ராக்டிகல் செஷன் மாதிரி பண்ணி காமிக்கிறது நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் கீழே வந்து லிங்க்ல இருக்கு.